அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுவதற்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு கூத்தாடிக்கு பின்னால் கொடிபிடித்து செல்பவர்களும் கூத்தாடியாகவே ஆகுவார்கள் என்பதற்கு இந்த வீடியோ காணொலி பெரும் சான்று. ஒரு இஸ்லாமிய அடையாளமான கண்ணியமான ஆடை புர்காவை அணிந்து கொண்டு தெருவில இறங்கி பல ஆண்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் இப்படி குத்தாட்டம் போட்டு கொண்டிருப்பதை பார்த்தால் வருத்தப்படுறதா அல்லது கோபப்படுறதான்னு தெரியல. ஏன்னா இந்த அறிவற்ற பெண்கள் இப்படியான செயல்களில் ஈடுபடுவதற்கான முதன்மை காரணமுடைய பெற்றோர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே மார்க்கத்தினுடைய மதிப்பு மரியாதையை சொல்லி வளர்த்திருக்க வேண்டும். அல்லது சின்ன வயசுலேயே மக்தப் மதரசாக்களுக்கு அந்த பிள்ளைகளை சரியாக அனுப்பி இருக்க வேண்டும். மக்தப் மதரசாக்களிலே சென்று குர்ஆன் ஹதீஸை படிக்கிற பொழுது சஹாபாக்கள் நபிமார்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை கேட்கிற பொழுதுதான் இந்த மார்க்கத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் உள்ளத்திலே அதிகரிக்கும். ஆனா இன்றைக்கு மக்தப் மதரசாக்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை என்பது முற்றிலுமாக குறைந்து போய்விட்டது. பள்ளிக்கூடத்திற்கு சரியாக விடுமுறை இல்லாமல் அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் மக்தப் மதரசாக்களுடைய பிள்ளைகளை சரிவர அனுப்புவதில்லை. அதன் விளைவுதான் இன்றைக்கு இந்த பெண்கள் தெருக்களிலே இறங்கி குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்க சட்டத்தை மதிப்பதே மார்க்க சட்டத்தை பின்பற்றி நடக்கிறதுங்கிறத தாண்டி மார்க்கத்தின் மீது ஒரு கொஞ்ச கண்ணியமாவது வேணும். அந்த குறைந்தபட்ச கண்ணியம் கூட இல்லாததன் காரணத்தினால்தான் இந்த பெண்கள் இன்றைக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தெருக்களிலே இறங்கி ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற இன்னும் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கென்று சில அழகிய நடைமுறைகளை எல்லாம் வகுத்து தந்திருக்கிறது. அல் குர்ஆன் சொல்லுகிறது, பெண்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே தங்கியிருங்கள், அறியாமை காலத்து பெண்கள் வீதிகளிலே சுற்றித் திரிந்ததை போல நீங்கள் சுற்றித் திரிய வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஆக பெண்களுக்கான முதல் பருதாவே அவருடைய வீடு தான். முடிந்த அளவிற்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதை தாண்டி வெளியிலே செல்ல வேண்டிய அவசிய தேவைகள் ஏற்படுகிற பொழுதுதான் பருதா அணிந்து செல்ல வேண்டும். அதுவும் போன வேலை முடிஞ்சோடனே சீக்கிரமாக வந்துடணும். அப்படி போகிற பொழுதும் பல ஒழுக்கமான நடைமுறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வலா யத்ரிபுன பிஅர்ஜுலிஹின்ன லியஅலம மா யக்ஃபீன மின் ஸீனத்திஹின். அந்த பெண்கள் அவர்கள் மறைத்து வைத்திருக்கிற அலங்காரம் வெளிப்படுகிற அளவிற்கு அவருடைய பாதங்களை பூமியிலே அடித்து நடக்க வேண்டாம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. உதாரணமாக ஒரு பெண்ணு கொலுசு போட்டிருக்கான்னு சொன்னா அவள் தெருவிலே பாதத்தை பூமியிலே அடித்து நடக்கிற பொழுது அந்த கொலுசு சத்தம் வெளியே கேட்கும். தெருக்களிலே வேறு ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்களும் கூட அந்த கொலுசு சத்தத்தை கேட்ட உடனே ஒரு பெண் போறான்னு சொல்லி திரும்பி பார்ப்பார்கள். அப்படி கூட எந்த ஆணுடைய தவறான பார்வையும் பெண் மீது விழுந்து விடக் கூடாது என்பதற்காக மார்க்கம் இவ்வளவு ஒரு அழகான நடைமுறையை கற்றுத்தந்திருக்கிறது. பேர்பட்ட அழகான ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுத்தந்திருக்கிற இந்த மார்க்கத்தை சற்றும் மதிக்காமல் எந்த பெண்கள் இப்படி தெருக்களிலே இறங்கி குத்தாட்டம் போடுகிறார்கள் என்றால் அவருடைய வீட்டிலே இருக்கிற பெற்றோர்களும் அவருடைய அண்ணன் தம்பி அவருடைய கணவன்மார்கள் தான் இதற்கு பொறுப்பாளர்கள். சில குடும்பங்கள்ல அண்ணன் தம்பி கணவன் மனைவி மாமன் மச்சான்னு சொல்லி எல்லா குடும்பத்தோட தான் அந்த கூத்தாடியை பார்ப்பதற்காக கூட்டங்களுக்கு செல்லுகிறார்கள். ஆட்சிக்கு வரப்போவதில்லை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே வீட்டிலே கண்ணியமாக இருந்த பெண்கள் இன்றைக்கு தெருக்களிலே இறங்கி இப்படியான இழிச்செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் என்றால் ஆட்சிக்கு வந்தா எந்த லட்சணத்துல இருக்குன்னு சிந்தித்து பாருங்கள். அன்பானவர்களை சிந்திக்க வேண்டும். இந்த மார்க்கம் ஒரு கண்ணியமான மார்க்கம், உன்னதமான மார்க்கம். காஃபிர்கள் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களுக்கு வேதம் இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, தூதர் இல்லை, எதுவும் கிடையாது. அவர்கள் மது வருந்துவார்கள், கொலை செய்வார்கள். இது சரி இது தப்பு என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த வேதமும் கிடையாது, எந்த வழிகாட்டியும் கிடையாது. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படி அல்ல. அல் குர்ஆன் என்கிற ஒரு பெரும் செல்வத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த அல் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாழ்ந்தும் நமக்கு காட்டி இருக்கிறார்கள். பேர்பட்ட முன்மாதிரிகள் எல்லாம் இருக்கிற இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இப்படியான இழிச்செயல்களிலே ஈடுபடுவது என்பது அது மனதிற்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. தொடர்ந்து பல படங்களிலே முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டியதோடு தற்போது வெளியாகின்ற அந்த ஜனநாயகன் திரைப்படத்திலே சில காட்சிகளிலே முஸ்லிம்கள் பொதுமக்கள் கூடியிருக்கிற இடங்களிலே பாம் வைப்பதை போல அவன் காட்டியிருக்கிறான். அதிலும் குறிப்பாக
எந்த இடத்திலே பாசிசவாதிகள் மத கலவரத்தை உண்டாக்க துடித்தார்களோ அந்த திருப்பரங்குன்றம் மண்ணிலே முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம் கைகோர்த்து எந்த பூமியிலே பாசிசவாதிகளை விரட்டினார்களோ அந்த திருப்பரங்குன்றத்திலே வாம் வைப்பதை போல இவன் காட்டியிருக்கான்னா எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இவன் இருப்பான். இந்த அயோக்கியனுக்கு பின்னால் தான் சில பெயர்தாங்கி முஸ்லிம்கள் அறிவற்றவர்களாக, வடிகட்டிய முட்டாளைகளாக கொடிபிடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளுக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரு கனிவான வேண்டுகோள், உங்கள் மொஹல்லாக்களிலே முடிந்த அளவிற்கு பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துங்கள். அப்படி அந்த பயான் நிகழ்ச்சிகளிலே சில மார்க்க விஷயங்களை கேட்கும் போதாவது மார்க்கத்தின் மீது அந்த பெண்களுக்கு கொஞ்சமாத கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அன்பானவர்களே, தேர்தல் தினம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களிலே நாம் தேர்தலை சந்திக்கவிருக்கிறோம். அந்த தேர்தலில் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்வதற்கு நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல, எந்த கட்சியும் சாராதவன். நாம் யார் நமக்கு ஆட்சியாளராக அமைய வேண்டும், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தாண்டி யார் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும். முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் எல்லோரும் சகோதரர்களாக அண்ணன் தம்பியாக வாழக்கூடிய இந்த அமைதி பூங்காவான தமிழ்நாட்டிலே மத கலவரத்தை உண்டாக்குவதற்கு, வடமாநிலங்களை போல இந்த தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு பல பாசிச கும்பல் துடித்து கொண்டிருக்கிறது. அந்த பாசிச கும்பல்களுக்கும் அவர்களோடு நேரடியாக கூட்டணி வைத்திருக்கிற, மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிற கூத்தாடிகளுக்கும் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி வீணடித்து விடாமல், எந்த அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு தற்போது அரணாக இருக்கிறதோ, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு பெரும் பாதுகாப்பாக இருக்கிறதோ, சமுதாயத்திற்கு பல நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறதோ, இன்னும் பாசிசத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறதோ, அந்த அரசாங்கத்திற்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் சிந்தித்து அழியுங்கள். சமுதாயத்திலே ஒவ்வொரு புது புது பிரச்சனைகள் உண்டாகிற பொழுதும் அப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையிலே வருகிற தேர்தலிலும் முஸ்லிம்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது. அன்பானவர்களே, உங்கள் வாக்குகளை செலுத்துவதற்கு முன்னால் 1ற்கு 100 முறை யோசித்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை சிந்தித்து உங்கள் வாக்குகளை எளியுங்கள். தயவு செய்து உங்கள் வாக்குகளை வீணடித்து விடாதீர்கள். அதே போல யாரும் ஓட்டு போடாமையும் வந்துடாதீங்க. இந்த ஓட்டு போடுவது என்பதே ஜனநாயக உரிமை என்பதை தாண்டி இது ஜனநாயக கடமை. பல நாடுகளிலே இந்த ஓட்டுரிமை என்பதே கிடையாது. இன்னும் பல அரபு நாடுகளில் நாம் பார்க்கிறோம், மன்னர் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மூத்தானா அவருடைய பையன் சொல்லி அந்த குடும்பம் தான் தொடர்ந்து அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும். ஆனால் அல்லாஹு தாலா இப்பேற்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டிலே, அதிலும் குறிப்பாக அமைதி பூங்காவான தமிழ்நாட்டிலே நம்மை பிறக்க செய்திருக்கிறான். அதற்கே நாம் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்த வேண்டும். ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குரிமை நம்மிடத்தில் இருந்தும் அதை வீணடித்து விடக்கூடாது. வெயில்ல போய் வரிசையில காத்திருந்து ஓட்டு போடணுமேன்னு சொல்லி சோம்பல் பட்டு உங்கள் வாக்குகளை செலுத்தாமல் இருந்து விடாதீர்கள். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜனநாயக கடமையான வாக்குகளை செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நீதமான ஆட்சியாளர்களை வழங்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.